அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நீங்கள் இதுவரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலைன்னா நம்ம சேனலோடைய சேனல் பார்லேயே நான் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லாட்டியும் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ஜெரோதாவில் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் ஆன்லைன்லேயே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்தியாவில் இருக்கிற டிஸ்கவுண்ட் புரோக்கர்லேயே நம்பர் 1 புரோக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெரோதா தான். அந்த ஜெரோதா ஆல்ரெடி நிறைய டூல்ஸ் விட்ருக்காங்க. எடுத்துக்காட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், காயின், ஜெரோதா காயின், ஜெரோதா ஸ்க்ரீனர், ஜெரோதா ஸ்ட்ரீக், ஜெரோதா சென்சிபிள். ஸோ இது மாதிரி நிறைய டூல்ஸ் விட்ருக்காங்க. அது இப்போ புது வரவு அப்படின்னு சொன்னால் அது சென்டினல், ஜெரோதா சென்டினல் அப்படிம்பாங்க. அது எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் அலர்ட்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மணி கண்ட்ரோலு, எக்கனாமிக் டைம்ஸ், இதெல்லாம் நம்ம ஸ்டாக் அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஸ்டாக் அலர்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ண பிறகு என்ன ஆகும் அப்படின்னா அது நேராக மெயிலுக்கு போகும், இல்லாட்டி மொபைல் நம்பருக்கு வரும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்மளால் அதை கவனிக்காமல் விட்டோம்னா நம்ம ஒரு ப்ரைஸுக்கு அது அலர்ட் கொடுத்தோம்னா அந்த அலர்ட் நம்மளுக்கு வாட்ச் பண்ண முடியலனா நம்ம அந்த இடத்துல மறந்துடுவோம். ஸோ மெயில் பார்க்க முடியலாலும் அதுவும் பிரச்சனையாக போயிடும். அதனால் ஜெரோதா சென்டினல் என்ன ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா நம்ம ஜெரோதா சென்டினலில் போய் நம்ம அலர்ட்ஸ் கொடுத்துட்டோம்னா நம்ம ஜெரோதா அக்கௌண்ட் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது வெப்சைட்லேயும் சரி மொபைல்லையும் சரி யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி காட்டும். நான் மொபைலில் இருந்தால் இதுவே வெப்சைட்டாக இருந்தால் நம்ம ஜெரோதா பிளாட்ஃபார்ம்லேயே நமக்கு மேலேயே ஷோ காட்டிகிட்டு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நமக்கு அப்போ நம்ம போட்ட ப்ரைஸ்க்கு தேவைப்பட்டால் பை பண்ணுறதா பை பண்ணலாம், அல்ல செல் பண்ணுறதா செல் பண்ணலாம். ஸோ ரிமைண்டர் மாதிரி இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி அதை ஜெரோதா சென்டினலில் தான் எப்படி நம்ம ஸ்டாக் அலர்ட்ஸ் கொடுக்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஜெரோதா சென்டினல் டைப் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்லேயே வந்திருக்கும் சென்டினல் பை ஜெரோதா அப்படின்னு, ரியல் டைம் ஸ்டாக் மார்க்கெட் அலர்ட்ஸ் ஆன் த க்ளவுடுன்னு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண பிறகு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஜெரோதா சென்டினல்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இதை ஒரு படிச்சிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட ஜெரோதா அக்கௌண்ட் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இந்த 3 இது இருக்கும் லைன், அதை கிளிக் பண்ணால் லாகினுக்கு வந்துடும். லாகின் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் டு சென்டினல்னு வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாகின் வித் ஜெரோதா, லாகின் வித் கூகுள், லாகின் வித் ஃபேஸ்புக்னு இருக்கும். நீங்கள் லாகின் வித் ஜெரோதா யூஸராக இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெரோதாவில் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட்டு நீங்கள் லாகின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லாகின் வித் ஜெரோதா கிளிக் பண்ணிக்கிங்க. ஏன்னா அப்போ தான் உங்களுடைய நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த வெப்சைட்லேயே டிஸ்பிளேவிலே காட்டும். சரிங்களா? அப்போ லாகின் வித் ஜெரோதா கிளிக் பண்ணிக்கங்க. நீங்கள் இது வரைக்கும் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஜெரோதாவில் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உங்கள் ஜெரோதாவுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ண பிறகு தான் ஃப்ரண்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அலர்ட் மீ வென் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ கீழே வந்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் அலர்ட் பண்ணுறதுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்டாக்னு இருக்குது பாருங்களேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்கலாம். ஐசிஐசிஐ எடுத்துக்கலாம். ஸோ நம்ம டைப் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இங்கே கீழே வரும். கீழே பார்த்தீங்கன்னா ஐசிஐசிஐ பேங்க் என்எஸ்சின்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிட்டா பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் ஒரு சின்ன பேப்பர் இது மாதிரில இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த ஸ்டாக்கோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். இப்போ லாஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ, ஓப்பன் எவ்வளோ, ஹை எவ்வளோ, லோ எவ்வளோ, க்ளோசிங் எவ்வளோ, லாஸ்ட்டு குவான்டிட்டி எவ்வளோ, ஸோ எல்லாமே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 289, க்ளோஸ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 299. ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக் ஒரு 300 ரூபாய்க்கு அல்லது 320 ரூபா இப்போ இன்றைக்கி வாங்கிட்டீங்க, 289 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒரு 350 ரூபா நம்ம செல் பண்ணணும்னு நினச்சிருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ நம்ம டெலிவரியிலே வாங்குகிறோம், ஒரு 350 ரூபா செல் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ரிமைண்டருக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அலர்ட் மீ வென் அப்படின்னு இருக்கிற பாருங்க, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஹை ப்ரைஸாக லோ ப்ரைஸாக இருக்கும். நம்ம ஹை ப்ரைஸ் கொடுத்து ஓகே கொடுத்துடணும். ஏன்னா 350 ரூபாய்க்கு தான் வந்தால் செல் பண்ணலாம்னு இருக்கும். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா
இங்கே பார்த்தீங்கன்னா வேல்யூ கேட்கும், அதாவது கிரேட்டர் தேன், அதாவது 350 வந்தால் நம்ம வந்து செல் பண்ண போகிறோம். ஸோ என்டர் வேல்யூ கேட்கும், வேல்யூ வந்து 350. இது வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக நீங்கள் எந்த ஸ்டாக் இருந்தாலும் இது அந்த இதில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுத்து நம்ம அலர்ட்டுக்கு வந்து கிரியேட் பண்ண போகிறோம். இப்போ வந்து அலர்ட் ஐசிஐசிஐ ஜஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்துக்குவோம். அலர்ட் ஐசிஐசிஐ கொடுத்து இப்போ கிரியேட் கொடுத்துக்குவோம். இப்போ வந்து ட்ரிக்கர் சேவ்டுன்னு வருது. இப்போ பார்த்தீங்கன்னா நேம் அலர்ட் ஐசிஐசிஐ, ட்ரிக்கர் வந்து 0 டைம்ஸ், ஸ்டேட்டஸ் வந்து ஆக்டிவில் இருக்குது. இப்போ ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும். இப்போ இந்த தேவைப்பட்டால் இது வந்து நீங்கள் பாஸ் பண்ணி வைக்கலாம், தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆக்டிவ்லேயும் வச்சுக்கலாம். நீங்கள் எடிட் பண்ணுறதா அந்த ஏரோ அம்புக்குறி மார்க் பாருங்கள், அதை வச்சு நீங்கள் வந்து ஏரோ இது பண்ணிக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட்டு லோயர் ஹையர் எல்லாத்தையும் மாற்றிக்கலாம். தேவைப்பட்டால் நீங்கள் வந்து டிலேட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் ஜெரோதா அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி ஜெரோதாவில் வந்து மியூச்சுவல் ஃபண்டு கூட நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்மால் கேஸ்லாம் இருக்குது ஜெரோதாவில். ஏன்னா நம்ம பிடிச்சமான ஸ்டாக்கு ஒவ்வொரு ஸ்டாக்ஸாக வாங்கி கூட இந்த இதில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்பட்ட மாதிரி கூட கிரியேட் பண்ணிக்கலாம். அது மாதிரி நிறைய ஆப்ஷனிட்டி கொடுத்துருக்காங்க ஜெரோதாவில். ஸோ அதில் ஒரு செக்ஷன் தான் இப்போ வந்து ஜெரோதா சென்டினல்ங்கிறது. ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்து இப்போ மார்க்கெட்டில் இருக்கவங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதம் மட்டும்தான், மேக்ஸிமம் ஜூன் 30 வரைக்கும் தான் வந்து ஃப்ரீயாக தராங்க. சரிங்களா? இப்போ இந்த ஜெரோதா சென்டினல் நான் சொன்ன மாதிரி ஜூன் 30 வரைக்கும் தான் வந்து ஃப்ரீயாக தராங்க. சரிங்களா? அது வந்து ஜெரோதா யூஸருக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது 30 வந்து நீங்கள் 30 அலர்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரீயில் வந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா சென்டினல் ப்ளஸ்னு ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 40 ரூபா வந்து மந்த்லி எடுத்துக்குவாங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா 100 ட்ரிக்கர்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது 100 ஸ்டாக் அலர்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் அந்த சென்டினல் ப்ளஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய வேரியேஷன் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 6 மந்த்ஸுக்கு வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 6 மந்த் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், 45 வந்து கொடுக்குறாங்க. 45 வந்து மந்த்துக்கு, 100 வந்து நீங்கள் வந்து ஸ்டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதே மாதிரி வந்து உங்களுக்கு எத்தனை மாதத்துக்கு தேவையோ அதே மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் இப்போ ஜூன் 30 வரைக்கும் நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே தான் இருக்குது, தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கி நான் சொன்ன நியூஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் நண்பர்கிட்டையும் சொல்லி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.